அஸ்ஸலாமு அலைக்கும் அஃபிக் பாய். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நலமா இருக்கீங்களா? இருக்கீங்க? இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ரமலான்லாம் எப்படி போகுது உங்களுக்கு? நல்லபடியாக போகுது. இது ஒரு துக்கமான செய்தி ஒன்று. அதாவது அந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் எனக்கு சடனாக என் அறிவில் பட்டது என்னென்னா, 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. ஆமாம். அதே மாதிரி கடைசி விவசாயின்னு ஒன்று வந்துச்சு. அதே மாதிரி இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் கடைசி உயிர் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது அப்படின்னு ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி சிறை சென்ற ஒரு மகன், துன்பத்தை அனுபவித்த ஒரு மகன், வாழ்க்கையில் எந்தவித சுகபோகங்களையும் அனுபவிக்காமல் இந்த மண்ணை விட்டு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு துன்பம் நம்ம மனசில் ஒரு நெருடலாக நேரத்தில் இருந்து 2 நாட்களாகவே அவர் மருத்துவமனையில் சேர்ந்ததுலேருந்தே கொஞ்சம் இதுமாக இருந்துச்சு. உங்களுடைய கருத்து ஐயா நல்லகண்ணு அவர்களை பற்றி? ஐயா நல்லகண்ணுவை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியின் மீது அதீத பற்று கொண்டவர். இந்த இந்திய அரசியல் ஜனநாயக கட்டமைப்பில் இந்த கட்டமைப்பு அலங்கரிக்க தவறிய நபர்களில் அவரும் அண்ணன் பல மேடையில் பேசியிருக்கார். அப்பொழுக்கற்ற அரசியல்வாதி, கொள்கைவாதியும் கூட, செவ்வணக்கத்துக்கு சொந்தக்காரரான கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பின்பற்றிய ஒரு தமிழ் தேசியவாதியும் கூட. அரசியல் இன்னைக்கு உள்ள நிலைமையில் அரசியலில் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் பண்ணுற பகட்டு எவ்வளோ நம்ம பார்க்கணும். அதில் இருந்து அப்படியே போக படிப்படியாக பதவிக்கு தக்கன அவங்கவுங்க சுகபோகங்கள் அனுபவிக்கிறாங்க. அப்படி இந்த ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள மக்கள் சேவை செய்ய வந்து எந்தவித ஒரு அதிகாரத்தையும் சுவைக்காத தன்னகப்படுத்தாத ஒரு தன்னிகர் இல்லா தலைவர். அவர் வாழ்ந்த சமகாலத்தில் நம்மளும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுல நமக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்குது. அதுபோக நம்மளுடைய தமிழ் தேசிய சிந்தனையில் அவரும் ஒரு முன்னோடிங்கிறதுலையும் நமக்கு ஒரு பெருமை இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ் திரையுலக சினிமா பாட்டு வர்ற மாதிரி, திரைப்படத்தில் பாட்டு வர்ற மாதிரி, நல்லவன் வாழ்கிறதும் நல்லவன் சாகுறதும் கெட்டவன் வாழ்றதும், நல்லவன் வீழ்வதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை மார்க்கான வரிக்கு சொந்தக்காரராக ஒரு பெரிய ஒரு நல்லவன் வாழ்க்கையில் வீழ்ந்து வரலாற்றில் வாழ்கிறான். அரசியல்வாதி எப்படி இருக்கணுங்கிறதையும் தாண்டி ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்வியல் எடுத்துக்காட்டு. ஒரு போராளி வாழ்ந்து போயிட்டாரு. நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை நிறைய படிச்சிருக்கிறோம், பார்த்ததில்லை. ஆனால் நம்ம சமகாலத்தில் பார்த்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னா அவர் தான், அந்த கடைசி வீரன். அவருடைய ஆன்மா அமைதியில் துயில எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம். இறைவன் நாடினால் அவரை மன்னிக்கட்டும். ஆமாம், அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட அவருக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிடுவோம். அடுத்து முக்கியமான விஷயம், தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நாம் தமிழர் கட்சி நடத்தின, அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தி காட்டிட்ட திருச்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இப்போ இந்த காணொலிக்கு நம்ம தலைப்பே அதைத்தான் போட போகிறோம். மக்களின் மாநாடு, மாறப்போகும் நாளை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த காணொலிக்கு நீங்கள் வைக்கிற பேர் மட்டும் இல்லை, இந்த நிகழ்வு 21 அன்று முடிந்தது. அது முடிந்த நாளில் இருந்து மொத்த தொலைக்காட்சியும், ஆமாம், எந்த தொலைக்காட்சியும், வளையத்தொலி, இணைய ஒளி, சிறுதிரை, பெருதிரை, எதாக இருந்தாலும் சரி, அதாவது மாநாட்டை பற்றி நம்ம பேசினாதே நமக்கு டிஆர்பி ரேட்டு, அதை பற்றின பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாநாட்டில் நம்மளும் பங்கேற்றிருந்தோம். ஆமாம், குடும்பத்தோட பிள்ளைங்களோட போய் பங்கேற்றிருந்தோம். ஆமாம், நான் நோம்புனால வர முடியலை. அந்த மாநாடை பொறுத்த மட்டுக்கும் அது ஒரு சீமானுடைய தலைமையில் ஒரு தமிழக அரசு நிறுவப்பட்டால் எவ்வளவு கட்டுக்கோப்பாக, எவ்வளவு திட்டமிட்டு, எவ்வளவு சரியாக நடத்தப்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முன்னோட்டம். அதாவது இந்த மாநாட்டினுடைய ஒழுங்கு நாளை தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. நம்ம நாட்டுப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
தலைவாசல் எப்படி இருக்கோ அதுதான் கொல்லவாசல் அப்படிதான். நம்ம வீடு அதுதான். ஒரு பெண்ணுடைய அந்த தன்மை அவங்களுடைய இது வந்து தலைவாசலே தெரிஞ்சிருக்கிற மாதிரி இந்த மாநாட்டிலேயே கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. மாநாட்டில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு 6 கேரவன் நிப்பாட்டப்பட்டிருந்ததா ஒரு செய்தி. அப்புறம் ஒரு 10 ஆம்புலன்ஸா, ஆமாம் 10 ஆம்புலன்ஸா 8 ஆம்புலன்ஸாக நிப்பாட்டப்பட்டிருந்ததா செய்தி. கேரவனுக்கு ஆம்புலன்ஸுக்கு கடைசி வரைக்கும் வேலையே வராத அளவிற்கு மாநாடு நடத்தி முடிஞ்சிருச்சுங்க. ஆமாம். இல்லை, இப்போ அந்த மாநாடு வந்து அவங்க திட்டமிட்டது 4:30 மணி அளவில் வந்து கலை நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அண்ணனுடைய வருகை 5லிருந்து 5:30 மணிக்குள்ள திட்டமிட்டபடி அது மாதிரி அண்ணன் வந்தாங்க. மாநாடுனுடைய வேட்பாளர் அறிமுகம் அது வந்து 6:30 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. 6 மணிக்கெலாம் வேட்பாளர்கள் வந்துட்டாங்க. 6 மணியில் இருந்து 6:30 இஸ்லாமியர்களுக்காக அந்த ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டது. அவங்களுடைய அந்த ஒலிபெருக்கில் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருந்தாரு. இஃப்தாருக்காகவும் அவங்களுடைய அந்த மாலை நேர மகரிப் இஸ்லாமிய உறவுகளுக்காக நோன்பு திறக்க இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் தான் கட்சியில் வந்து கட்சியினுடைய கொடியை ஏற்றப்பட்டது, உறுதிமொழி எடுக்கப்பட்டது. ஆமாம், இஃப்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின் ப்ரோக்ராமே, அதாவது அந்த டோட்டல் மாநாடுமே அரை மணி நேரம் அந்த வழக்க வழிபாடுக்காக நிறுத்தப்பட்டிருந்தது. உண்மை தகவல். அது நம்ம களத்தில் இருந்தோம். அண்ணன் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்ட்டு கேட்டால், வெறுமனே நம்ம கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும் எப்பவும் வருவாங்க, மாநாட்டுக்கு வரும்போது வருவாங்க. இது அப்படி இருக்கக்கூடாது, அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய மாற்றுக் கொள்கையில் உள்ளவங்க, மக்கள், பொதுமக்கள் அந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்த்தாங்க. நிறைய புதுமுகங்கள் நானே நெருக்கி நோம்பு திறந்துட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டு இருக்கையில் அக்கம் பக்கத்துலலாம் பார்க்க போகும்போது, சும்மா பேச போகும்போது, கட்சியில் உறுப்பினரே இல்லை அவங்க. இதுதான் எங்களுக்கு முதல் மாநாடு அப்படிங்கிற மாதிரி உள்ள இதெல்லாம் வந்திருந்தாங்க. அது அந்த அழைப்பு, அண்ணனுடைய அழைப்பு அவ்வாறு போய் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு விஷயத்தை இதில் கவனிக்கணும். இதில் மாநாட்டுக்கு வந்தது ஒரு 2 லட்சம், 3 லட்சம், ஒரு 6 லட்சம், 5 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை பற்றி சகோதரர் சாட்டை துரைமுருகன் கூட பேசியிருந்தார். 5 லட்சம் 6 லட்சத்துக்கே திருச்சி வந்து ஸ்தம்பிச்சிருச்சு, திணறிருச்சு திருச்சி அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்தின 36 லட்சம் பேர் வந்திருந்தால், ஒரு இடத்துல கூடினால் என்ன ஆகும்? அப்படி ஒரு மாநாடு போட்டால் அது எந்த ஊரில் போடுற மாதிரி இடம் இருக்குங்கிறத சிந்திச்சில்ல? இல்லை, இந்த மாநாடே எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதை இலகுவாக கையாளக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டான மதிநுட்பமும் வந்து நம்ம தோழர்கள்ட்ட இருக்குது, கட்சி தோழர்கள்ட்ட இருக்குது. இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட் பார்ட்டினுடைய கான்ஃபரன்ஸாக இல்லாமல் என்னைய பொறுத்த மட்டும் இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், பப்ளிக் கான்ஃபரன்ஸ் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நான் நுழைஞ்ச உடனே ரெட் கார்பெட்லேருந்து அப்படியே நுழைஞ்ச உடனே அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர் சோர்சிங், அவங்களுடைய அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வச்ச மாதிரி ஒரு கல்வெட்டு போன்ற ஒரு நுழைவாயில், அதுக்கப்புறம் அந்த இது வரவேற்பு தோரண வாயில ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. அதே மாதிரி கழிவறைகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு, அப்புறம் தாய்மார்களுக்கு பாலூட்டும் முறை, அப்புறம் இந்த மாதிரி இந்த திட்டங்கள், குடிதண்ணியை வந்து அவங்க கையாண்ட விதம்லாம் வந்து எந்த விதமான நெகிழியும் இல்லாமல் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் 2 தோழர்கள் இருந்து அந்த அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு தொகுதிக்கு அதை அப்படியே சப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக, அதை இங்கிலீஷில் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் வெல் இன்ஜினியர்ட் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப மதிநுட்பத்தோடு திட்டமிடப்பட்டிருந்த ஒரு மாநாடாக நான் பார்க்குறேன். இந்த மாநாட்டில் வந்து ஒரு தூசி இல்லை, ஒரு புகை இல்லை, ஒரு மது இல்லை, ஒரு 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 தேவையற்ற சிந்தனை இல்லை, அது மாதிரியான தேவையிட்ட இல்லாத மனிதர்களுடைய அந்த அலைமோதல்கள் இல்லை, நெரிசல் இல்லை. ரொம்ப எல்லாம் ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல நின்றாங்க. இடையிலேயே எந்திரிச்சு போகக்கூடிய அளவுக்கு உண்டான நிகழ்வுகள்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே உறைஞ்சு போய் மக்கள் உட்காந்துருந்ததை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. நானும் அப்படியே ஒவ்வொரு தொகுதியாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதில் வந்து அந்த 234 வேட்பாளர்களும் 117 ஆண்கள், 117 பெண்கள், அப்படி அந்த பஸ்ஸில், ஆம்னி பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து மாநாட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாம், அதனால தான் நானும் பார்த்தேன், இந்த கருப்பு தொப்பி எங்கேயுமே தெரியலையே கேமராவில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனுடைய பேச்சு ஆரம்பிக்கிற தொட்டிக்கும் அப்படியே ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு தடுப்புகளும் ஒவ்வொரு மாநிலத்தை குறித்து அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த மாநிலங்களில் அந்த மாவட்டத்தில் இருந்து அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஆட்கள் எப்படி எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக அப்படி சுற்றி வந்தேன்.
அப்போ என் கண்ணில் பட்ட காட்சி வந்து அந்த 117 ஆண்கள் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் அப்படி அந்த பேருந்துல இருந்து இறங்கி அப்படி வீரநடை போட்டு அந்த கழுத்துல அந்த நாம் தமிழ் கட்சி சாலை போட்டு அப்படி வரிசையா நடந்து வர போகும்போது அப்படி புல்லரிச்சிச்சு எனக்கு. ராணுவ அணிவகுப்பு மாதிரி வந்திருப்பா. மேடையில ஏறி அப்படி அப்படி இடதுபுறமும் வடதுபுறமும் உட்கார போகும்போது ஏன் அண்ணன் இப்படி மேடையில பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து அதை நான் உணர்ந்தேன். அப்ப இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான மேடையில நிக்க போகும்போது அண்ணன் மட்டும் பேசி ஆகணும், இயல்பாவே அப்படித்தான் அமையும். அது நான் எதிர்பார்க்கல. மாநாடு வந்து இவ்வளவு நேர்த்தியா நடந்து முடியும் வந்து நான் ஏன்னா மக்களுடைய எண்ணிக்கை கூட 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 நிறைய சொதப்பல்கள் வரும். ஆமா ஆமா, அப்படிலாம் எதுவுமே இல்லாம எனக்கு கூட கூட்டம் அதிகமாக நான் காணொலியில பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு, யாராவது ஒரு சின்ன வயசானவருக்கு கூட மூச்சு தடுமாற்றம் வந்துடக்கூடாது. இதுல வந்து எத்தனை குழந்தைகள் வந்தாங்க பாத்தீங்களா? எத்தனை பெண்கள் வந்தாங்க, பச்சிளம் குழந்தைகள் வந்திருந்தாங்க, எத்தனை முதியவர்கள், முதிய பெண்கள், அதாவது வயசான பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுல வந்து அவங்க வந்து இறங்குனது, அங்க இருந்து ரோட்ல மெயின் ரோட்ல இருந்து நெடுஞ்சாலையில இருந்து நம்ம மாநாடு திடலுக்கு வந்தது, அவங்க திருப்பி அதை முடிச்சுட்டு அவங்கவுங்க வாகனத்தை தேடி போய் அமர்ந்து போனது, இதெல்லாம் பார்க்கையில இது அந்த சுய கட்டுப்பாடுங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம், அதை வந்து தன் தொண்டர்களுக்கு தலைவன் எப்படியெல்லாம் கடத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அதில் நான் மெய்சிலிருத்து போன விஷயம், அந்த மாநாட்டில் ரொம்ப சொற்ப அளவில் தான் காவல்துறை பணி அமைக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததா? சுத்திக்கிட்டு இல்லை ஒன்று. அது போக இந்த மக்கள் மேல கோவப்பட்டு எரிச்சப்பட்டு மரியாதை இல்லாம பேசுறது, வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லாம ரொம்ப ரொம்ப இல்ல ஒரு புகைப்படம்லாம் வந்துச்சு. காவல்துறை அதிகாரி ஆணும் பெண்ணும் அப்படியே ஒரு சேரை போட்டுக்கிட்டு சீமானத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பணிச்சுமை அங்க இல்ல. அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா மக்களை தன் நண்பர்கள் போல மரியாதை கொடுத்து பேசி அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் அதில் காண முடிஞ்சது. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கும், இப்படி ஒரு அரசியல் இந்த மண்ணுல நடக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் பார்க்குற மாநாடுகள் எல்லாம் வேற மாதிரியான மாநாடு. அப்படி அதுதான் இந்த ஒரு 60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரு ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய பணபலத்தெல்லாம் எதை வேண்டாலும் செய்யலாம், இருந்தாலும் கூட அதிகாரமற்ற பொருளாதாரமற்ற ஒரு வளரும் கட்சி ஒரு இந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாட்டை திட்டமிட்டபடி நடத்தி முடித்திருக்குது என்பது இன்று பேசு பொருள் அல்ல, என்று பேசு பொருள் அல்ல, வரலாறு முழுக்க இது பேசு பொருள். ஆமாம், அதே மாதிரி நம்மளும் பங்கேற்றோம். அங்கே இஸ்லாமியர்கள் தொழுத அந்த தொழுகை வழிபாடு, நோன்பு திறந்தது, அங்கேயும் இஸ்லாமியர்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்த அந்த காட்சியெல்லாம் இன்னும் பேசு பொருளாக பேசப்பட்டது. இதுவரைக்கும் எந்த மாநாட்டிலையும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய மாநாட்டில் கூட என்ன இப்படிப்பட்ட ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்படுத்தி இல்லை. பெரும்பாலும் அரசியல் மாநாட்டுகளில் வந்து மத வழிபாடுகள் மத சடங்குகளுக்கு அனுமதிகள் கொடுக்க மாட்டாங்க. அது அந்த கட்சி தலைமைகளும் பெருசாக இருக்காது. காரணம் ஒருத்தருக்கு செஞ்சால் ஒருத்தருக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் அதை அதாவது இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தைரியம் வந்து அதை செய்யக்கூடிய தைரியம் அண்ணனுக்கு இருக்கு. ஏன்னு கேட்டால் அவர் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறவர் அல்ல, உண்மையிலேயே சிறுபான்மையின் மக்கள்னு சொல்ல. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன். அது நோன்பு காலமாக இருந்ததுனால அது நோன்புக்கான நேரத்தை அவர் ஒதுக்கி கொடுத்தார். இதே அது ஒரு கிறிஸ்தவ காலமாக இருந்தால் அதுக்கான அந்த அந்த இது அந்த என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பண்டிகை தவச காலம், தவச காலம்னு சொல்லுவாங்க, அது ஒரு நோன்பு நோக்கிற காலம் தான். அப்படியா? அந்த காலமாக இருந்தால் அவங்களுக்கான ஏற்பாடு என்ன செஞ்சு கொடுத்துருப்பாரு. அவருடைய கோட்பாடே அதுதானே, என் மதம் சிறந்தது, வழிவீடு. இல்ல அதுல எந்த பிரச்சனையும் அங்க நடக்கல. அதுல வந்து எந்த சங்கடங்களும் இல்ல. கரெக்டா அந்த அரை மணி நேரம் இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்பட்டது. அவங்க நோம்பு திறந்துட்டு அவங்க வாக்குப்பட முடிச்சுட்டு மாநாட்டை கலந்துக்கிறதுக்கு போதுமான டைம் அந்த அரை மணி நேரம் டைங்கிறது கரெக்டா ஒரு 300ல இருந்து ஒரு 500 பேத்துக்குள்ள அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, இத்தனை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. சரி, இப்ப உலகத்தரம் வாய்ந்த ஒரு மாநாடாக இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுருச்சு. அடுத்து அந்த மாநாட்டில் அறிவிப்பு செய்யப்பட்ட நட்சத்திர வேட்பாளர்களினுடைய பெயர் வாசிக்கப்பட போதும்போதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுடைய பெயரையும் சொல்ல போகும்போது அதுலேயும் குறிப்பாக வித்யா வீரப்பன் அவர்களுடைய பெயரெல்லாம் வாசிக்கப்பட போகும்போது உண்மையாலுமே வீரப்பனை மறக்காத ஒரு இளைஞர் பட்டாளம் இன்னமும் இந்த மண்ணில் உயிரோட துடிப்போட இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இல்லை அது கொஞ்சம் நெகிழ்ச்சியான சம்பவம் தான். அது அண்ணன் அந்த பேரை அறிவிச்சிட்டு அடுத்த பேருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாநாட்டில் இருந்து ஒரே கைதட்டல் குச்சல்கள் அந்த மாதிரி நிறையா மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து தங்களுடைய இப்போ வீரப்பன் அவர்கள்லாம் வந்து கொல்லப்பட போகும்போது நீங்கள்லாம் கல்லூரி மாணவராக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நானும் கல்லூரியில் தான் ஓதி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தின 3 தலைவர்களுடைய அந்த மரணம் வந்து அந்த கல்லூரி பருவங்களில் செய்திக்கு செவியில் கேள்விப்பட்டு நம்ம வருத்தப்பட்டது உண்டு.
ஒன்று வீரப்பன் அவர்கள் 2005, அதுக்கப்புறம் பிரபாகரன் அவர்கள் 2009, தொடர்ந்து அப்படியே வருது 2005, 2009. இதுக்கு இடையில சதாம் ஹுசைனுடைய தூக்கு தண்டனையை நம்ம கேள்விப்படுறோம். இந்த 3 வரலாற்று தலைவர்கள் வந்து பழனி பாபா ரொம்ப நடப்பருதி இது முந்தி நம்மளாம் 10 வயசு விவரம் தெரியாத வயசுல அவர் போயிட்டாரு 97. அவருடைய மரணமும் நமக்கு வந்து வருத்தம் தான். ஆனா அது நமக்கு செய்தியா உணர்ற அளவுக்கு வயசு பக்குவம் இல்லை. இவங்களுடைய மரணம்லாம் நமக்கு அறிவு வந்துருச்சு நமக்கு. ஆஹா, ஒரு தலைவர் கொல்லப்பட்டுட்டாராமே, ஆஹா ஒரு போராளியை சுட்டுட்டாங்களாமே, ஒரு நல்லவனை வந்து காவு கொடுத்துட்டாங்களாமே, பழி வாங்கிட்டாங்களாமே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இந்த 3 தலைவர்களுக்கு தான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வு. அதில் ஒன்று தான் இந்த வீரப்பன். அவர்களுடைய மகளை இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தி அண்ணன் தமிழ்நாட்டு அரசியலில், அதாவது வீரப்பன் அவர்கள் எதிர்பார்த்தது அது. நான் ஆயுதங்களை கீழே வச்சிடுறேன், சமாதானத்தை பேச்சுவார்த்தைக்கு வர்றேன், ஆனால் என்னுடைய சமூகத்திற்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அரசியலில் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எதிர்பார்த்து இருந்தார். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வன்மத்தில் வீரப்பன் அவர்களுடைய வரலாற்றை முடிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் அண்ணன் காரைக்குடியில் வந்து சீமான் அவர்களுடைய வேட்பாளர் அறிவிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 233 தொகுதியும் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அதை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஏன் அப்போ அண்ணன் வந்து எந்த தொகுதியிலையும் போட்டு விடலையா அப்படின்ட்டு. அது நம்ம கொஞ்சம் கீழே வாட்ச் பண்ணதுனால காரைக்குடி மட்டும் சொல்லப்படாமலே இருக்குது. அப்போ அதில் தான் அண்ணன் போட்டிடுறாங்க போலேன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே செய்திகள் கசிந்தது. அப்போ அதை எதிர்பார்க்க போகும்போது அந்த சமயத்தில் அவங்க அறிவிச்சாங்க காரைக்குடியில் போட்டிடுறதாங்க. அதுக்கும் மக்கள் மத்தியில் ஏன்னா ஒரு சொந்த மண்ணில் ஒருத்தர் வந்து தலைவனாக பிரசுரிக்கப்படுறது வந்து அதில் இன்னொரு விஷயத்தை பியூட்டிஃபுல்லாக கவனிச்சியலா, சீமானவர்கள் காரைக்குடியில் நிற்க போகிறாங்கிற விஷயம் எப்படி கசிஞ்சிச்சுன்னு தெரியலை. ஆனால் உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். நம்ம அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அன்னை வாயால் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தெரிஞ்சாலுமே அதை பற்றி யாருமே வாய் திறக்கலை. சீமானவர்கள் இங்கே தான் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊடகத்துலையும் யாரும் பதிவு செய்யலை. அது வந்து தலைமை கழகத்தில் இருந்து வந்து அங்கீகாரமான தகவல் இருந்தால் தானே அதை பேசுவாங்க. இடையில நான் 2-3 ரெக்கார்டிங்ஸ் பார்த்தேன். அதில் வந்து பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை வைக்கிறாங்க. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ராவணாவில் அண்ணன் மு களஞ்சியம் கூட அதை பற்றி சொன்னார், பேசியிருந்தேன். ஆமாம். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னு கேட்டால் இந்த தேர்தல் எனக்கு என்னவோ இந்த தேர்தல் வந்து மனசுக்குள்ளேயே அது ஓடிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. எல்லாமே நல்ல சமிக்கைகள் இருக்கு. 2020 அறிகுறிகள். ஆமா, 2020 நல்ல சமிக்கைகள் இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டம் தான் நமக்கான காலகட்டம். ஏன்டா இந்த போன 2000 முந்தின சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காது. விஜயனுடைய கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி நாம் தமிழர்ல ஆளுமே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் பல மாதிரியான பேச்சுக்கள் இருந்த சமயத்துல எனக்கு என்னமோ என் உள் மனசுக்குள்ள இந்த 2026 தான் நமக்கான, அதாவது என்ன சொல்றது, நமக்கான அங்கீகார நுழைவை இதை தான் கொடுக்கணும். யாரோ ஒருவர் நம்ம கட்சியில இருந்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள்ல யாரோ ஒருவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்ம இதே போர்வாலில் ஆரம்ப கட்டத்தில் போர்வாலினுடைய ஒரு 4வது வீடியோவோ 5வது வீடியோவிலேயே நம்ம பேசியிருக்கோம். தொங்கு சட்டமன்றம் மாதிரி அமையுமோ, விஜயகாந்த் அவர்கள் எதிர்பாராத விதமா வந்த மாதிரி சீமான் அவர்கள் எதிர்பாராத விதமா எதிர்கட்சி ஆகிடுவாரோ. அது வந்து இந்த காலகட்ட இந்த தேர்தல் நமக்கான தேர்தல். அதில் வந்து 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, டிவிக்கே அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா என்னைய பொறுத்த மட்டுக்கும் இது வந்து அண்ணனுடைய வெற்றிக்கான தேர்தல். அது உறுதி. ஆமா, இந்த தேர்தல் வந்து அண்ணனுடைய வெற்றிக்கான தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்குடைய வெற்றிக்கான தேர்தல். அந்த கட்சி பிள்ளைங்கள் இந்த 15 வருஷமா உழைப்புக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இது அமையும். அந்த வேட்பாளர் அண்ணனாவே இருக்கிறாருங்கிறதுல ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், அந்த தொகுதி ஸ்டார் தொகுதியா மாறுது. அப்போ ஒரு தொகுதி வந்து சாதாரண ஒரு தொகுதியாக, ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபரை நிறுத்த போகும்பொழுது அது ஒரு சாதாரண சட்டமன்ற தொகுதியாகத்தான் பேசப்படும். ஆனால் ஒரு கட்சியினுடைய நிறுவனர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க நிற்க போகும்போது அந்த தொகுதி வந்து ஸ்டார் தொகுதி அறிவிக்கப்படுது. அந்த ஸ்டார் தொகுதியை அறிவிக்கப்பட போகும்போது அந்த தொகுதி அண்ணனுடைய பிறப்பிடத்தை சார்ந்ததுக்கு தொகுதியாகவே இருக்குங்கிறதுலாம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். முடிஞ்சால் நம்ம போர்வாலில் அண்ணன்ட்ட ஒரு நேர்காணல் எடுக்கிறோம். நீங்கள் கேட்குறீங்க ஒரு கேள்வி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலா எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலா அண்ணன்ட்ட இந்த கேள்வியை கேட்குறோம். காரைக்குடியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? எனக்கு என்னமோ அண்ணன் திட்டமிட்டு இதை செஞ்சுருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு இன்னொரு விஷயம் கூட தோணுச்சு. காங்கிரஸ்
அந்த உடம்பு செல்லம் பாம்புடைய உடம்புல செத்ததுக்கப்புறம் வால் மட்டும் லேசாக ஆடிக்கிட்டு இருக்கும் தெரியுமா? அப்படி காரைக்குடியில் தான் காங்கிரஸினுடைய வால் மட்டும் லேசாக ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த வாழையை அடித்து சோழியை முடிக்கணுங்கிறதுக்காடி காரைக்குடிக்கு வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், இது அண்ணன் அரசியலுக்கு வந்தது எப்படி ஒரு ஒரு இயற்கை பிரசவித்த தன்மையோ அதே மாதிரி தான் இந்த இதையுமே நான் பார்க்குறேன். இது அதுவாக அமைந்திருக்கிறது. அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரும். அப்போ ஸ்டார் தொகுதின்ற ஒரு தொகுதி மாற போகும்போது ஒரு 20 இருந்து 20% வாக்குகள் நம்ம எதிர்பார்க்காத வாக்குகள் வந்து செலுத்தப்படும். அதாவது நடுநிலைவாதிகள், மதுமேல். இப்போ நான் அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு அண்ணன் இதில் 1000 விளக்கில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்கல்ல, இப்போ அதுக்கு போயிட்டு அவசரமாக வரப்போகும்போது திருச்சி காரைக்குடி வந்து தான் நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்தேன். வரப்போகும்போது பஸ்ஸில் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற ஓட்டுநரும் அவருடைய சொந்தக்காரரும் 2 பேரும் பேசிக்கிட்டு வர்றாங்க. அந்த தடவை யாருக்குப்பா ஓட்டு போடுறது, தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின் சீட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டு வர்றேன். ஆஹா, அரசியல் பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே லேசாக இப்படி காது கொடுத்து கேட்டுக்கிட்டு வந்தேன். அப்போ பேசுகிறாங்க, அவர் இது செய்யலை, அப்புறம் இது செய்யலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லேசாக இந்த தடவை யார் நிற்க போகிறான்னு தெரியலை, இடையில சீமான் கட்சி வேறு இருக்காது, சீமான் கட்சியில் யாரை நிப்பாட்ட போகிறாருன்னு எல்லா கட்சியை பற்றி பேசுகிறாங்க. பேச போகும்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாரை நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியாதுன்ற உடனே ஸ்டாப் வந்துருச்சு, காரைக்குடி ஸ்டாப்பு. அப்போ நான் எந்திரிச்சு, அண்ணே காரைக்குடியில் இந்த தடவை சீமான் அவர்கள் தான் நிற்க போகிறான்னு. அப்படியே முழிக்கிறாரு, சீமான் நிற்க போகிறாரா, அப்போ பயங்கரமான ஃபைட் அலங்க இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதை காதால் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். இப்போ அண்ணன் அறிவித்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே அந்த காரைக்குடி தொகுதி நிலவரத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறத பார்த்தா சரியான டஃப்பான ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஃபைட்டாக இருக்குங்கிறதையும் தாண்டி இப்போ இந்த அரசியலில் வந்து வாக்காளர்களை வந்து ஒரு 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 5-6 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதாவது வந்து எது நடந்தாலும் தனக்கு செலுத்தக்கூடிய கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு தரப்பு மக்கள். அவங்க வந்து படிப்பறிவற்ற சமுதாயமாக இருப்பாங்க, முதியோர்கள் அதிகமாக இருப்பாங்க அந்த கேட்டகரியில். அப்போ அந்த கேட்டகரியில் இருக்கு. அதுக்கு அடுத்த கேட்டகரிங்க பார்த்தீங்கன்னாக்கும் எபவ் 45 to 50. அவங்க எப்படின்னு கேட்டால் கட்சிக்காரவங்களாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய வேட்பாளர்கள் யார் நிறுத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாக்கு செலுத்தக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எபவ் 35 to 45 அவங்க வந்து எது சரியோ அதை செய்வோம், அவ்வளோதான். நம்ம கேண்டிடேட்டை பொறுத்து நம்மள மாதிரி அப்படி சரியானவனா அவன் பக்கம் நிற்போம். இப்போ முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து கொஞ்சம் பேர் ரசிகர் மன்ற விஜய்க்கு மனப்பான்மையில் வந்து அதில் தேர்ந்தவங்க, இனவுறவு உள்ளவங்க இருப்பாங்க. இதுக்கு இடையில ஒரு 15% 20% வாக்குகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, என்னத்தை போட்டு என்ன செய்ய, எவன் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒருமுகப்படுத்தக்கூடியது வந்து அந்த ஸ்டார் தொகுதியில இருக்கும். அது அண்ணன் இந்த தேர்தல் களப்பணியில் அதை செஞ்சிருவாரு. அந்த 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 வாக்கு அதை வந்து இந்த ஸ்டார் தொகுதியா நின்றாதான் அந்த வாக்குகள் வரும். இல்லைன்னா அந்த வாக்கு வந்து அது சிதறக்கூடிய வாக்குகள், அதை ஒருமுகப்படுத்த முடியாது. அப்ப அந்த ஸ்டார் தொகுதியா இப்ப அண்ணன் நிக்கிறதுனால அது ஸ்டார் தொகுதியா மாறுது. அதனால அந்த ஒரு 20% வாக்கு நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ நமக்கு அப்படிங்க போகும்போது ஒரு ஒரு ரவுண்டட் கால்குலேஷனில் பார்த்தாலே 4 முறை போட்டி அப்படின்றாலுமே 4 பிரியுது. அதில் நமக்கு ஒரு 20% வாக்கு ஸ்டார் தொகுதி வந்து மற்ற ஸ்டார்கள் யாரும் இல்லை, சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஸ்டார்கள் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அறிவிக்கப்படலை. திமுக சார்பாகவும் சரி, அதிமுக சார்பாகவும் சரி, அரசு அரசில் பேசப்படுறது இன்னும் உறுதி செய்யப்படுத்தவும் இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு 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 அண்ணன் மட்டும்தான் அந்த ஸ்டாராக இருப்பாங்களோ அப்படின்னு தோன்றதுனால அந்த அந்த இந்த தேர்தல் அந்த காரைக்குடி சட்டமன்றம் நம்ம வயப்படும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு மனசுல ஒரு சிமிக்க ஓடிட்டே இருக்கு. பாப்போம் இறைவன் என்ன நாடுறாங்க பார்ப்போம். முடிஞ்சா நாமளும் காரைக்குடிக்கு போறோம், இல்ல செய்யறோம். நான் வந்து மாநாட்டில இருந்து அண்ணன் அறிவிச்ச உடனே நம்ம சக தோழர்கள்ட்ட நான் பேசிட்டேன். எப்படி நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் 2 தேர்தல்களையும் போய் அங்க வந்து அண்ணனுடைய ஆணைக்கு நாங்க ஒரு வாரம் தங்கி இருந்து நம்ம தேர்தல் பணி செஞ்சோமோ, அதே மாதிரி நம்ம திருவாரணையை கட்டியமைக்கிறோமோ இல்லையோ, திருவாரணையில வேலை பார்க்கிறோமோ இல்லையோ, காரைக்குடியில முகாமிடுறோம். அதுல வந்து இங்க முழு நேரம் செய்ய போறோம், அங்கேயே ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் நம்ம வந்து காரைக்குடியை தன் வயப்படுத்துறதுல நம்ம பக்கத்து மாவட்டம் நம்ம, அதனால நம்ம செய்யணும்னு கண்டிப்பா போகணும். தோழர்கள்ட்ட திட்டமிட்டு பேசியாச்சு. இந்த காணொலியை வெற்றிக்குறியோட நம்ம முடிப்போம். காரைக்குடிக்கு போறோம், களப்பணி செய்யறோம். நிச்சயமா நிச்சயமா. நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே